ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோட வரும். டிஸ்க்ளைமருக்காண்டி சில விஷயங்கள் பேசுகிறதுனால நம்ம யாருக்கு எதிரானவன் கிடையாது. எந்த ஒரு அமைப்பையோ, எந்த ஒரு தனிமனித தாக்குதலையோ, எந்த ஒரு மத அடையாளத்தை அழிக்கிற மாதிரி வீடியோக்களை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வர 8 வருடங்கள் 2014ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னரில் 520 கோடி பிடிப்பட்டுச்சு. அதை பறிமுதல் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு காவல்துறை கிடையாது, மத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறை கிடையாது, டெல்லியிலிருந்து வந்தக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் தலைமையாக இருக்கக்கூடியவரை இதை பிரித்து துணை ராணுவ படையை கொடுத்து அத்துணை ராணுவ முறையை தேர்தல் ஆணையத்துக்கு படைத்தாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா இதை வச்சுருக்கோம், இது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு மீறி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை அப்போ இருக்கக்கூடிய டிஜிபிஆர் அவரை கொடுத்து தனிப்படகு கொடுக்குறோம். அப்புறம் சில முக்கியமாக சிபிஐ இது கையில் எடுத்துருக்கு வழக்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அதை உச்சநீதிமன்றத்தை வழக்காகவும் போடுறாங்க. வழக்கம் தெரியுது, உச்சநீதிமன்றத்துக்கு தேர்தல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா இந்த 570 கோடி பிடிப்பட்டு ஒரு 48 மணி நேரம் கழித்து தான் பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது பாரத மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கி இது காலதாமதமாக வழிமுறை. இது எங்களுடைய பணம். இது எங்கேருந்து போகுதுன்னா கொல்லத்திலிருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் மாட்டியிருக்குன்னு சொல்லி 48 மணி நேரம் கழித்து தான் ஸ்டேட் வங்கி பணம் கொண்டாடிடுச்சு. அதுக்கான தகவல்களை கொடுத்தாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் அதை கூட கொண்ட ஒரு சரிபார்த்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறதுமா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னா இது நீங்கள் கொடுத்துருக்க தகவல்களுக்கும் இதுக்கும் சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பணம் யாருடைய பணம்ன்றதை நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்து அதுக்கு 3 பேர் நியமித்து வச்சாங்க. அதை நியமித்து அவங்க வழக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் 8 வருடங்கள் போயிடுச்சு, இன்னமும் அந்த பணம் யாரோட பணம் தெரியலை. சரி, இதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இன்னொரு தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வாய்மொழி தகவல்கள். இதில் தமிழ்நாட்டில் இந்த பணம் பிடித்ததுனால அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்தக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருவருடைய பணம் தான் கண்டெய்னர் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த கண்டெய்னர் 2017ஆம் ஆண்டு இறுதி வரை மன்னார்குடி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி ஒரு தகவல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ்நாடு காவல்துறை அதை மறுத்து அது தவறான வதந்தின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதற்கப்புறம் அரசாங்கம் போனால் அப்போதைய பிரதமர் யாருன்னா இந்த பணம் தேர்தல் ஆணைய நேரத்தில் சுற்றிட்டு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொல்லிட்டு அப்போதைய பாஜக தலைமை என்ன நிறுவனம் அருண்ஜேட்லி அதை கையெழுத்து. ஏன்னா அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங் தான் மிகப்பெரிய ஆரம்பிங்க. அது ராஜ்நாத் சிங் அருண்ஜேட்லிக்கு நிதித்துறை இருந்துச்சு. நிதித்துறை அவர் என்ன சொன்னாங்கன்னா இது முறைகேடான பணம் மாரி எனக்கு தெரியுது, இது நாங்கள் விசாரித்து முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் 8 வருடங்கள் போயிடுச்சு, இன்ன வரைக்கும் அந்த பணம் யாரோடைய பணம், எங்கேருந்து எங்கே போணுச்சு, யார்கிட்ட அந்த பணம் கைமாற இருந்துச்சு, எதற்கான இந்த விஷயங்களை பண்ணினாங்க அப்படிங்கிற எழுத்துகளும் இன்னைய வரையும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிற ஆழம் இப்போ தான் மிகப்பெரியது. ஏன்னா எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் பணமுறத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏழை விவசாயிகளுக்கு வர சட்டவிரோத பணப்படுத்துறதுக்கு ஈடி வழக்கு படிஞ்சுட்டு அதுக்கான சொல்லிட்டு சிலரெல்லாம் வாங்கி கட்டினாங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ இந்த பணத்தினுடைய தாக்கம், இப்போ இந்த பணம் எங்கே, தகவல்கள் சரியான தகவல் இல்லை. இதுவரையும் அந்த ஆணையம் செயல்பட்டுச்சா என்னங்கிறது தெரியலை. இதை
தெரியப்படுத்துகிற இடத்துல மத்திய ஆளும் ஒன்றிய அரசு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வியோடு அந்த வீடியோவை முடித்தேன்.